சக்தி என்ன தனியா வர? தேவராஜ் எங்க? எஸ்கேப் ஆயிட்டான். நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், பிடிக்க முடியல. எங்க போனானே தெரியல. சக்தி, தத்துவ அவன் கடத்தி வச்சிருக்கானா? இந்த கேஸுக்கும் தத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இது பாரு, தத்துவ கண்டுபிடிச்சிட்டா உங்க அண்ணனை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். தன்னோட புருஷனை, அதான் எங்க அண்ணன் வெற்றிவேல ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஜான்சி ராணி மாதிரி தனி ஆளா இருந்து பணபலம், அரசியல் பலம் இருக்கிறவங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வீர பலம் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த வீட்டு சாவி கொத்து இருக்கணும். அப்பதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இங்க பாரு, இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னா அதை என்னையே நீ சாப்பிட வச்சுட்டு நீ எதுவும் சாப்பிடாம தண்ணிய குடிச்சிட்டு படுத்துருவ. அது நடக்காம இருக்கிறதுக்கு இட்லி கல்லு மாதிரி இருக்குன்னு நான் போய் சொன்னேன். இது பாருங்க, இனிமே நீங்க எனக்காக ஒருவேளை கூட பட்னியா இருக்க வேண்டாம். கிச்சன்ல ஏதாவது இருக்கும், நான் போய் பாக்குறேன். சாப்பிடுங்க. இதையா சாப்பிடுறது? ரொம்ப அழுகி போயிருக்கு. சரி, கவலைப்படாதீங்க. 5 நிமிஷத்துல நான் உப்புமா ரெடி பண்ணி தரேன். ஓகேயா? இனிமேல இருந்து நீங்க ஒருவேளை கூட சாப்பிடாம இருக்க கூடாது. 5 minutes. ஏம்பா, என்ன யோசனை? சாப்பிடுப்பா, சாப்பிடு தம்பி. சாப்பிடுப்பா. அத்த, நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களாமே? கதிர் சொன்னாரு. இந்தாங்க, இந்த புக்ஸ் எல்லாம் படிங்க. அத்த, இனிமே நான் உங்களை கவனிக்கிற கவனிப்புல நீங்க உச்சி குளிர்ந்து போய் சாவி கொத்த பெரிய மருமக கிட்ட குடுக்கறதுக்கு பதிலா சின்ன மருமக கிட்ட குடுத்துட்டோமேன்னு வருத்தப்பட போறீங்க. என்ன அத்த, கால் வலிக்குதா? இல்ல இல்ல, இருங்க அத்த, நான் அமைக்க விடுறேன். ஐயோ, கொடுங்க அத்த, நான் அமைக்க விடுறேன். கொடுங்க. உனக்கு எதுக்குமா சிரமம்? இதுல என்ன அத்த சிரமம் இருக்கு? அத்த, எங்க அம்மாவுக்கு கால் வலிச்சதுன்னா நான் இப்படிதான் அமைக்க விடுவேன். எப்படி அத்த, இதமா இருக்கா? இருங்க அத்த, அந்த காலிய வேண்டாமா? ஐயோ பரவாயில்ல, கொடுங்க. இந்த காலிய வைங்க அத்த. அடடடடட, பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்குதுமா. மாமா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, உடனே செஞ்சு தரேன். மாமா அத்தைக்கு சேவை செய்யற பாக்கியம் இருக்கே, அது எல்லாருக்கும் கிடைச்சிராது. என்ன மாதிரி நல்லவங்களுக்கு தான் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அத்தை, நான் சொல்றது உண்மைதானே? ஏமா,
நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு தேன்மொழி. வீட்டுக்கு வர்ற மருமக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் நம்ம தேன்மொழி தாங்க. இப்படிப்பட்ட நல்ல மருமகளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த லட்சுமிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரியா சொன்ன வள்ளியம்மா. அத்தை, லக்ஷ்மிக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும். அவ இந்த வீட்டுக்கு சின்ன மருமக. மூத்த மருமக என்ன பார்த்துதான் மாமா அத்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவ கத்துக்கிட்டா. ஏன்னா என்னோட வளர்ப்பு அப்படி. பாருங்க, என்கிட்ட இருக்க வேண்டிய சாவி கொத்து அவகிட்ட இருந்தாலும் நான் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் பேசிக்கா ரொம்ப நல்லவத்த. உள்ள போயிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பணும். சரியா? சரிண்ணா. போதுமா? ஐயோ சும்மா இருங்க அத்தை. அட, 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 வலிக்குதுன்னு அட. சொன்னீங்கல்ல. என்ன பணிவு, என்ன பணிவு. அப்பப்ப அண்ணி அம்மா மேல இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல. ஆமாப்பா, என்ன ரொம்ப சக்தி சந்தோஷமா இது? இருக்கு. புகழாதீங்க. நான் என் கடமையை தானே செய்யறேன். அத்தை, சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மி, ஆ? அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடுக்கற மாத்திரை தானே? ஆமாக்கா. நான் அப்பவே கொடுத்துட்டேன். சரி போதுமா? அக்கா, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் அத்தைக்கு கால் அமுத்தி விடுறேன். நீ போம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க காலையிலயும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் கால் அமுத்தி விடுறேன். வேண்டாம் லக்ஷ்மி. அக்கா போங்க. அண்ணி சாப்பிடுங்க. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா துரும்பா இழைச்சிருவோமா. அக்கா வந்து சாப்பிடுங்க. லக்ஷ்மி, நீ இவ்ளோ கம்பல் பண்றதுனால நான் உண்மையை சொல்றேன். இன்னையில இருந்து நான் அத்தைக்காக விரதம் இருக்க போறேன். விரதம் இருக்கிறியா தேன்மொழி? ஆமா அத்தை. ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அத்தை, எனக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது. அதனாலதான் லக்ஷ்மி மாதிரி மஞ்சள் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு மாலை போட்டு விரதம் இருக்கல. என் மனசுக்குள்ள அத்தை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேன். லக்ஷ்மியாவது 6 மணிக்கு மேல ஒரு பொழுது சோறு சாப்பிடுவா. ஆனா நான் நாள் முழுக்க பல்லுல பச்சை தண்ணி கூட படாம விரதம் இருக்கேன் அத்தை. இத பார்த்து என்கிட்ட சாவி கொத்த குடுப்பீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்காக நீங்க இன்னும் பூரணமா குணமாகற வரைக்கும் விரதம் இருப்பேன். என்ன சொல்ற? பச்சை தண்ணி கூட குடிக்காம எனக்காக நீ எதுக்கு கஷ்டப்படுற? இப்பதான் நான் குணமாயிட்டேன்லம்மா. போய் சாப்பிடு. அத்த, பூரணமா குணமாகறதுங்கிறது இப்ப நீங்க சாப்பிடுறீங்கல்ல மாத்திரை, இதை இனிமே சாப்பிட வேண்டான்னு எப்ப டாக்டர் சொல்றாரோ அது வரைக்கும் நான் உங்களுக்காக விரதம் இருப்பேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அத்த. தென்மொழி, எந்த கடவுளும் பட்னி இருந்துதான் என்ன கும்பிடணும்னு சொல்லவே இல்ல. போ, கொஞ்சமாவது சாப்பிடு. போ, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். ஐயோ எந்திரி. அத்த வேண்டாம் அத்த, நான் நான் சொல்றது உனக்கு கேளுங்க அத்த. பரிமாறுறேன், வா. அத்த, அம்மா, நான் சொல்றது பரிமாறுறீங்களா? அம்மா, ஏற்கனவே தேன்மொழி சாப்பிட்டுட்டாமா. என்னது? எந்திரி. அத்த வேண்டாம் அத்த, நான் நான் சொல்றது உனக்கு கேளுங்க அத்த. பரிமாறுறேன், வா. அத்த, நான் அம்மா, சொல்றது பரிமாறுறீங்களா? அம்மா, ஏற்கனவே தேன்மொழி சாப்பிட்டுட்டாமா. என்னது? சாப்பிட்டாளா? ஏன் தேன்மொழி, நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு தானே நான் ஹோட்டல்ல இருந்து 8 பஜ்ஜி 6 போண்டா வாங்கிட்டு வந்தேன். இதுல 4 போண்டாவை சாப்பிட்டுட்ட, 6 பஜ்ஜியை சாப்பிட்டுட்ட, மீதி இருக்கிறதையும் சாப்பிட்டுட்டேன்னு. என்னையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூடு ஆறிட போகுது, சாப்பிடுத்தேன்னு. ஏன் தேனு சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. ஏன் தேனு, நான் உருளைக்கிழங்கு போண்டா வாங்கிட்டு வரலன்னு கோவமா?
ஆ, அது ஒண்ணும் இல்ல, விரதம் ஆரம்பிச்சு முதல் நாளா பசி பொறுக்க முடியல, அதான் கொஞ்சமா சாப்பிட்டேன். மத்தபடி நான் உங்களுக்காக தான் விரதம் இருக்கேன் அத்தை. சரி, உன்னோட விரதத்தை நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர சொன்ன போண்டா பஜ்ஜியை சாப்பிடு. ஆ, வேணாம் அத்தை. சாப்பிடுன்னு சொல்றேன்ல, வெக்கெல்லாம் பட வேண்டாம். ஆசைப்பட்டல, போய் சாப்பிடு. போங்க நீ. சாப்பிடுமா. சரிங்க அத்தை. இப்ப கூட நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு தான் நான் சாப்பிடுறேன். சரி, இந்த தின்னு. ரூமுக்கு வாங்க. போ போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உங்க முன்னாடி சாப்பிட கூச்சப்படுறா, அதனாலதான் ரூமுக்கு எடுத்துட்டு வர சொல்றேன். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. என்னமா சமாளிக்கிறான் பாத்தியா? அவன் கண்ணத்துல போண்டா வீங்க போகுது. ஐயோ, கோவமா இருக்காளே. சரி, நான் அடி வாங்குறது யாருக்கும் தெரிய வேணாம், கதவை சாத்திரலாம். இப்ப எதுக்கு கதவு மூடுனீங்க? இல்லத்தேன்னு, அது வந்து கீழே நீ இந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தல, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. சரி, நமக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே தெரிய வேண்டாமேன்னு ஒரு பாதுகாப்புக்காக கதவை மூடினேன். இதெல்லாம் நான் எடுத்துட்டு வர சொன்னேனா? எடுத்துட்டு வர சொன்னேனா? நானே அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கி சாவி கொத்த வாங்குறதுக்காக வெறும் வயித்துல இருக்கிறதா சென்டிமெண்டா டிராமா போட்டா இந்த போண்டா பஜ்ஜியை காட்டி எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. இல்லத்தேன்னு, நீ விரதம் இருக்கிறத என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இப்போ கூட தேனு, உன் மேலதான் தப்பு. என்னது? செய்யறது செஞ்சுட்டு தப்பு ஏன் மேலையா? உங்களை கண்ணாடியை கழட்டுற. இப்பாடி 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 சொல்ல கேளு. ஹலோ, நான் ஜோதி பேசுறேம்மா. சொல்லுங்கக்கா. பால் காசு ரெடியா இருக்குது, வந்து வாங்கிட்டு போயிறியாமா? வந்துடுறேன்க்கா. சரி. என்னடா நீ கொடுத்த வேலையை நீ சரியா செய்ய மாட்டியா? அண்ணி, அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே சென்னை பையனை அடிச்சு உதச்சு எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணப்ப எடுத்த வீடியோ பத்தி எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்கக்கா. என்னடா நீ ஒரு கொலை பண்ண தெரிஞ்ச உனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு வீடியோ வாங்க தெரியாது? அக்கா, கொலை பண்ணும்போது எல்லாமே நான் பிளான் பண்ணி செய்வேன்க்கா. அதான்க்கா இதுவரையிலும் யாருக்கிட்டையும் மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கேன். ஆனா மிரட்டு விஷயத்தை வாங்குறது இது எனக்கு புதுசுக்கா. போடா, கச்சிதமா காரியத்தை முடிடான்னு சொன்னா முடிக்க முடியலன்னு வக்கனையா காரணம் மட்டும் சொல்றேன். நீ எல்லாம் ரவுடின்னு வெளியில சொல்லிக்காத. அக்கா, என்ன பத்தி எதுவும் பேசுங்க, என் தொழிலை பத்தி தப்பா பேசாதீங்க. என் லவ்வரை கூட நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஈவு இறக்கலாம கொலை பண்ணங்க. ஏன் தெரியுமாக்கா? தொழில் மேல இருக்கிற விசுவாசங்க. என்ன விசுவாசமா போ. தேங்க்ஸ்க்கா. தொழில் மேல விசுவாசமா இருந்தா பணம் வரும்னு எனக்கு தெரியும். பாரு, இந்த உலகத்துல பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்க முடியுங்கா. இப்ப என் லவர் செத்து போனா என்ன, இந்த பணத்தை செலவு பண்ணா அவளை விட அழகான பொண்ணுங்களா எனக்கு கிடைப்பாங்க. ஆனா எனக்கு நீங்க முக்கியம்க்கா. சப்பா, அடுத்து யாராவது போட்டு தரலாம் சொல்லுக்கா. இப்ப லேட்டஸ்டா பாம்புலாம் ரெடி பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கேன்க்கா. ஏய், என்னடா பாத்து தீவிரவாதி லிஸ்ட்ல புடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. பாம்பு கேம்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்க. சரி சரி, சேஃப்டிக்கு எதுக்கும் வாங்கி வை. தேவைப்படும் போது சொல்றேன். ஒரு ஆளை முடிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் என்னக்கா, ஒரே நிமிஷத்துல 1000 பேரை கூட கொல்லலாம்க்கா. அந்த லெவலுக்கு பாம்பு ரெடி பண்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்கு. கோடீஸ்வரி இவ்வளவு மோசமானவளா? தெரியாதனமா இந்துவ
இவ தம்பிக்கு பேசி வச்சிருக்கோமே. இந்து வாழ்க்கை என்ன ஆகுமோ? திருநாவுக்கரசு நல்லவர் தான். அவரு என்ன ஆனாலும் இந்துவை விட்டு கொடுக்க மாட்டாரு. நேரம் வரும்போது இந்து கிட்ட கோடீஸ்வரியை பத்தி சொல்லி அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். இத பாரு தம்பி, கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. கரெக்டா அதுக்கேத்த மாதிரி வேலையும் சீக்கிரமா முடிக்கணும். சரியா? அக்கா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நான் கரெக்டா தான் முடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல கொடுக்குற வேலையும் கரெக்டா முடிப்பேங்க. சரி, கிளம்பு. நான் கிளம்புறேக்கா. ம். ம், ம். வாயா. என்ன லக்ஷ்மி? இல்ல, நீ எப்படியும் கோயிலுக்கு வந்தது தான் மற்ற வேலையை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்க்க தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். சொல்லு லக்ஷ்மி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, வெற்றியை கொலைகேஸ்ல மாட்டி விட்டது கோடீஸ்வரி தான். உனக்கு எப்படி இது? அப்போ இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். இருந்தாலும் அது ஆதாரபூர்வமா நிரூபிக்க தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதையே முன்னாடியே எங்க கிட்ட சொல்லல. இல்ல லக்ஷ்மி, இப்பதான் உன் குடும்பத்துக்கும் கோடீஸ்வரி குடும்பத்துக்கும் சம்மந்தம் ஆயிருக்கு. அதனாலதான் உங்க குடும்பத்துல வீண் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. ஒரு கொலகாரி வீட்ல என் தங்கச்சி வாழ போறத நினைச்சா எப்போ எந்த நேரத்துல அவளுக்கு ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. இது பாரு, கோடீஸ்வரி மத்தவங்களுக்கு தான் கெட்டவளே தவிர தான் தம்பி விஷயத்துல ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறவ. தான் புருஷன் ஜெயில இருந்தோம் தம்பியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறா. அப்பேற்பட்டவ உன் தங்கச்சி எதுவும் செய்ய மாட்டா. நீ தைரியமா இரு. அந்த பொண்ணை கொலை பண்ணவ யாருன்னு சொல்லி உனக்கு நான் தைரியம் சொல்லலான்னு வந்தேன். பார்த்தா இப்ப நீ எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க. சரி, கொலை பண்ணது யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? கோடீஸ்வரி அவளோட அடியாள் தேவராஜோட பேசுறத நான் ஏதோ தற்செயலா கேட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? நல்லா திட்டம் போட்டுதான் கவிதாவை தேவராஜ் கத்தியால குத்தி கொன்னுட்டு அந்த பழிய வெற்றி மேல தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கொலைய ஏதோ பணம் எடுக்கிற பையன் வீடியோ எடுத்திருக்கானா? வீடியோ எடுத்திருக்கானா? அவன் பேர் ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா, அப்படிலாம் எதுவும் சொல்லல. ஆனா அந்த பையன் கிட்ட இருந்து வீடியோ காப்பிய எப்படியாவது வாங்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தத்துவ கடத்திருக்காங்களா? நாம நினைச்சது கரெக்ட்.